தமிழ்த்தாய் வாழ்த்து அரசு நிகழ்ச்சிகள்ல எல்லாத்துலேயும் பாடணும் கட்டாயமான்னு சொல்லி. அதனால இந்த ப்ராப்ளமே என்னன்னா, திமுக காரங்க வசதியா அவங்க பீரியட்லயும் இதே தான் நடந்தது. ஸ்டாலின் பதவி ஏற்கும் போதும் இப்படி தான் நடந்தது. இன்னும் அப்போ வந்தே மாதரம் இல்லைன்னு நினைக்கிறேன். தேசிய கீதம் பாடுவாங்க, ரெண்டாவதா தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவாங்க. திமுகவினருக்கு நான் இஷ்யூஸ் எல்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு வேற எதுவும் இந்த ஆட்சி மேல சொல்ல முடியாது. அதனால ரெண்டாவது பாடலாமா, தமிழை தாழ்த்தி விட்டாருன்னு அவர் பதில் கொடுத்துட்டார் அப்பவே. இப்ப சர்ச்சை வந்தது மனோன்மணியம் சுந்தரனார் தான் அந்த பாடலை எழுதினாரு. அவரோட பல்கலைக்கழகத்திலேயே அதை 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னு தான் திமுக எழுப்புச்சு. அதாங்க அந்த டைம்ல பிரச்சனை என்னன்னா, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் எழுந்திருச்சு, விவசாயிகளுக்கு இந்த 5 வருட ஆட்சி காலத்துல, எங்க ஆட்சி காலத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்லை, விவசாயிகள் எங்களோட ஆட்சி காலத்துல மகிழ்ச்சியா இருந்தாங்க. திமுக சட்டமன்றத்துல மட்டும் இல்ல, மக்கள் மன்றத்திலேயும் மக்களிடையே என்னன்னா, 1967க்கு மேலதான் மக்கள்லாம் துணியெல்லாம் போட்டாங்க. அதுக்கு முன்னால தமிழ்நாட்டில் ஆதாம் ஏவாள் மாதிரி எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தாங்க, ஆடை இல்லாமல், நாகரிகம் இல்லாம. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான், அதாவது திமுக 67 தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தமிழ்நாடே கண்ணெல்லாம் திறந்து பார்த்து ஆவணெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க ஒரு நாகரிகம் பண்பாடு வந்ததுன்னு ஒரு பொய்யான பரப்புரையே இங்கே இல்லை. அவங்க ஆரம்பத்துலேருந்தே அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு சி.கே. மதிவாணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சட்டசபையில 2வது நாள் அப்படிங்கும்போது ஆரம்பத்திலே தமிழுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சுற்றறிக்கை வந்துச்சு, வந்தே மாதரம் பாடலை முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதற்கு எதிராக இது பார்க்கப்படாதா? அப்ப இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏத்துக்குவாங்களா? எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லயும் அதுக்கப்புறம் பல்கலைக்கழகங்கள் நிகழ்ச்சிகள்ல முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடணும் அப்படின்னு தனி தீர்மானம் கொண்டு நிறைவேற்றிருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு அப்போ அந்த மத்திய அரசு சொல்லாததை கேட்காம இப்படி பண்றாங்க அப்படின்னு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவதுங்க, நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா எனக்கு நல்லா நினைவு இருக்கு. இவர் முதல்வராக பொறுப்பேற்று டெல்லிக்கு போனப்போ நிதி ஆயோக் கூட்டத்திலேயே இதுலேயோன்னு நினைக்கிறேன், அவர் பேசும்போது இது போல் தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு 15-20 நாள் கழித்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படித்ததா எனக்கு நினைவு. அதாவது என்னன்னா, அந்தந்த லாங்குவேஜுடைய அந்தந்த தாய்மொழி வாழ்த்துக்கள் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம், அதை முதல்ல பேசலாம், தப்பு கிடையாதுன்ற மாதிரி அனுமதித்ததாகத்தான் நான் கேள்விப்படுறேன். அதனால் இப்போ எதுக்காக இதை திடீர்னு சட்டமன்றத்தில் முதலில் பாடணும் அப்படின்னு எடுத்துட்டு வராங்கன்னு தெரியல. ஏன்னா பாடக்கூடாதுன்னு இப்போ எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அடுத்தது, இதுக்கு முன்னாலேயே அரசாங்க உத்தரவெல்லாம் இருக்குது, தமிழ்த்தாய் வாழ்த்து அரசு நிகழ்ச்சிகளில் எல்லாத்துலேயும் பாடணும் கட்டாயமான்னு சொல்லி. அதனால் இந்த ப்ராப்ளமே என்னென்னா, வந்தே மாதரம், அப்புறம் ஜனகணமன, அதுக்கப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணாங்க. ஆளுநர், ஜனாதிபதியெல்லாம் கலந்துக்கிற கூட்டங்களில் இப்படி தான் இந்த வரிசையில் பாடணும்னாங்க. அதுதான் ஒரு சிக்கலை உண்டாக்குச்சு. அது என்னாச்சுன்னா, கவர்னர் மாளிகையில் நடக்கிற நிகழ்ச்சிகள், பதவியேற்பு நிகழ்ச்சிகள்லாம் அவங்க அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் திமுக காரங்க வசதியாக அவங்க பீரியட்லேயும் இதே தான் நடந்தது. ஸ்டாலின் பதவி ஏற்கும் போதும் இப்படி தான் நடந்தது. இன்னும் அப்போ வந்தே மாதரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தேசிய கீதம் பாடுவாங்க, ரெண்டாவதாக தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவாங்க. அதே போல் நம்ம சட்டமன்றத்தின் 100ஆண்டு விழா நடக்கும்போது கலைஞர் கருணாநிதியினுடைய புகைப்படத்தை திறக்கும்போது அப்போதைய ஜனாதிபதி கோவிந்தா, அவர் பேர்னா கோவிந்தான்னு நினைக்கிறேன், அப்போவும் அதே மாதிரி தான் தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது இது தேசிய கீதத்துக்கு அப்புறம் தான் பாடியிருக்காங்க. அதை கூட அவர் சட்டமன்றத்தில் குறிப்பிட்டு கரெக்டாக சொன்னார் விஜய். அதனால் திமுகவினருக்கு நான் இஷ்யூஸ் எல்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு வேற எதுவும் இந்த ஆட்சி மேலே சொல்ல முடியாது. அதனால் ரெண்டாவது பாடலாமா, தமிழை தாழ்த்தி விட்டாருன்னு அவர் பதில் கொடுத்துட்டார் அப்போவே. பட் அதுக்கப்புறம் தான் நிதி ஆயோக் கூட்டத்தில் போகும்போது இப்படியெல்லாம் வேண்டுகோள், அதை மாற்றணும், இந்த ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறாங்க இல்லையா, மாற்றணுன்னு
என் நினைவு என்னன்னா அப்படி ஒரு மாற்றம்க்கு மத்திய அரசு அனுமதிச்சு, ஃப்ளெக்சிபிலிட்டி அந்தந்த இப்ப மாநில. சர்ச்சை வந்தது வந்து மனோன்மணியம் சுந்தரனார் தான் அந்த பாடலை எழுதினாரு. அவரோட பல்கலைக்கழகத்திலே வந்து அதை வந்து 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னு தான் திமுக எழுப்புச்சு. அதாங்க. So அந்த இல்ல டைம்ல இல்ல வந்திருக்கிறது பிரச்சனை தான். என்னன்னா அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சான்சலர்ன்ற முறையில் கவர்னர் போய் கலந்துக்கிறாரு. கவர்னர் ஆர்கனைஸ் பண்ணுறதால அது அந்த பழக்கமான அந்த மெத்தடில் போகுது. அது அதை எதிர்த்து தான் உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் கூட அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கல. ஸோ ஒரு எனக்கு வந்து தெளிவாக எனக்கு புரியல. இது வந்து தப்பாக இருக்கலாம். ஆனால் என் நினைவு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் இஷ்யூட் அன் ஆர்டர் ரீசென்ட்லி தட் மாநில மொழி பாடல் வந்து ப்ரீடன்ஸ் இருக்கலாம், அது வந்து முன்னால் வரலாம் அப்படின்ற மாதிரி. அப்ப இப்போ மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல அந்த 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட தமிழ் வந்து இல்லை, முதல் இடத்துக்கு அதுதான் வந்துருமா? ஆளுநர் கவர்னர் பண்ணுற வேலை அது. ம். கவர்னருடைய இதில் அந்த முயற்சியில் பண்ணுறதெல்லாம் கவர்னர் மாளிகையில் பண்ணுறது கூட இப்படி தான் இருக்கும் இப்போவும். ஆனால் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஸோ கவர்னர் வந்து இன்னும் ஸ்டில் கோ பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலிங்ஸ்ன்னு சொல்கிறாரா, இல்லை எனக்கு நினைவு அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அதை மாற்றிடுச்சின்னு நினைக்கிறேன். ம். இனியோ இன்னைக்கு காலையில் அவர் அதை இன்சிஸ்ட் பண்ணி ஒரு ரெசல்யூஷன் போட்டிருக்காரு. அதாவது இது ஒன்றும் பிரிவினைவாதம் தனி நாடுலாம் இல்லை. என்னை கேட்டால் பல மாநிலங்கள் தனி கொடியே வச்சுருக்காங்க. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சிகப்புன்னு ஒரு கொடி, தாவேக்கா கொடி மாதிரியே இருக்கும். ம். துண்டெல்லாம் போட்டுட்ருப்பாங்க. வட்டால் நாகராஜன் சொல்லி கன்னடர்கள் அந்த இயக்கத்தை ரொம்ப நாளாக தலைமை தாங்கி நடத்துகிறவர். கன்னடர்கள் தான் இருக்கணும், தமிழர்கள்லாம் போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அந்த ஆள். அந்த ஆட்கள்லாம் வந்து அந்த கன்னட கொடியை நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா கர்நாடகாவில் எங்கே போனாலும் ரொம்ப பெரிய அளவுக்கு அது தேசிய கொடிக்கு இணையாக அந்த மாநில கொடி ஏற்றப்பட்டிருக்கும். ம். அதே போல் ஜம்மு காஷ்மீரில் கூட அப்படி ஒரு மாநிலத்துக்கான ஒரு கொடி இருக்குது. அதனால் நம்ம ஒன்றும் அந்த லெவலுக்கெல்லாம் போனோன்னா போகலாம். ஒன்றும் அது ஒன்றும் இது தடை செய்யப்பட்டதில்லை. மாநிலத்துக்கென்று கொடி வைத்து கொள்வதோ, மாநிலத்துக்கென்று ஒரு பாடல் வச்சு கொள்வதோ. நீங்கள் யூகே ஒரு எக்ஸாம்பிள், நான் அடிக்கடி அங்கே போகிறதால சொல்கிறேன். இப்போ காமன்வெல்த் கேம் நடந்தது இல்லை, யூகேன்னு ஒன்றும் இல்லை, இங்கிலாந்துன்னு இருக்கும், ஸ்காட்லாண்டுன்னு தனி டீம். ஏன்னா ரொம்ப சுயாட்சி அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகே பார்லிமெண்ட்டில் சிலதுக்கு தான் சட்டம் இயற்ற முடியும். ஸ்காட்லாண்டு அங்கே ஒரு இது இருக்குது, அசம்பிளி மாதிரி, பார்லிமெண்ட் மாதிரி. அவங்களுக்கு வந்து அந்த அயல் நாட்டு இராணுவம் இதை தவிர மற்ற இதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. ரொம்ப அருமையான செட்டப். அதே போல் தான் வேல்ஸ், அதே போல் தான் நார்தர்ன் அயர்லாந்து. இந்த 4 பகுதி, இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் அண்டு நார்தர்ன் அயர்லாந்து, இந்த 4ம் சேர்ந்து தான் யுனைடெட் கிங்டம். எல்லாத்துக்கும் தனித்தனி கொடி இருக்குது, தனித்தனி டீமே இருக்குது. ஒலிம்பிக்கில் தனித்தனியாக கலந்துக்கிறாங்க. இப்போ காமன்வெல்த் கேம்ஸில் இது ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னன்னா இந்த போலி தேசியம் பேசுகிறாங்க இல்லையா, இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்கள். நேற்று பார்த்தீங்கல்ல, திருரங்கா யாத்திரை 3 வண்ண கொடியை ஏற்றின்னு போகிறாங்களாம் எல்லா இடத்துலையும். ஏன்னா இவங்களுக்கு தான் நாங்கள் தேசபக்தர்னு சொல்லிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது, அவசியம் இருக்குது. ஏன்னா இவங்க எந்த போராட்டத்திலையும் தேச விடுதலைக்காக போராடல. ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் அதுக்கு பதிலாக பிரிட்டிஷ் ஆளுக்கு வந்து வால் பிடிச்சவங்க. காங்கிரஸ் தலைமையில் தான் தேசிய விடுதலை போராட்டம் நடந்தது. இவங்க ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து மகாசபை இவங்கெல்லாம் வந்து பிஜேபி அப்போ இல்லை, அஃப்கோர்ஸ் பேர் ஜனசங்கம். அப்போ இவங்கெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு துணை போனார்கள். காந்தி எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு, அப்படி போனாங்க. அதனால் இன்றைக்கி அவங்க தான் என்னவோ எல்லாருக்கும் டீச் பண்ணுறாங்க. நேற்று கூட பார்த்துருப்பீங்க நீங்கள், அமித்ஷா பாண்டிச்சேரிக்கு வந்திருந்தார். அங்கே வந்து அங்கே இருக்கிற காவல்துறைக்கு ஒரு தனி ஜனாதிபதியுடைய ஒரு அனுமதியோடு ஒரு கொடி கொடுக்குறாரு அந்த பாண்டிச்சேரி போலீஸ்க்கு. அந்த கொடியை கொடுக்குற விழாவில் அவர் நின்றுட்டுருக்காரு. அங்கே இருக்கிற ஒரு பிஜேபி மினிஸ்டரு, நமச்சிவாயமா யாருன்னு தெரில, அவர் கையில் ஒரு ஹோம் மினிஸ்டர் காவி கொடியை கொண்டு போய் கொடுக்குறாரு. அவர் பார்த்துட்டு வாங்க மாட்டேன்ட்டு தேசிய கொடியை கொண்டு வாங்கன்றார்.
நேஷ்னல் ஃப்ளாக் இது பண்ணுறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து தேசிய கொடியே ரொம்ப நாள் ஏற்றாமல் இருந்தாங்க, இப்போவும் ஏற்றுறதில்லன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா இடத்துலையும் தேசிய கொடி ஏற்றுவாங்க. ஆர்எஸ்எஸ் அலுவலகம் இருக்குல்ல, தலைமையகம் நாக்பூரில், தே வில் நாட் ஹாய்ஸ்ட் த நேஷ்னல் ஃப்ளாக். ரிப்பப்ளிக் டேவும் ஏற்ற மாட்டாங்க, காவி கொடியை ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது இந்து நாடாக இருக்கணும், இது ஒரு செக்குலர் கண்ட்ரியாக இருக்கக்கூடாது. இது எங்கெங்கேயோ போயிடுவோம் நம்ம பேசணும்னா. அதனால் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு தனி தீர்மானம் கொடுக்குற தேவைகள் இப்போது என்ன எழுந்ததுன்னு எனக்கு தெரியல. அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். இப்போ பைபிளை 2000 வருஷமாக படிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் ராமாயணம் மகாபாரதத்தை காலட்சேபம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இன்னும் அதான் எல்லாம் படிச்சுட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும், நல்ல ஒவ்வொரு வாரமும் படிக்கிறாங்கல்ல. அதுபோல் அது ஒன்றும் இந்த சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் அழுத்தம் கொடுத்தது தப்பு இல்லை. பட் அதுக்கு இப்போ அவசியம் என்னன்னு தெரியல. ஏன்னா மத்திய அரசே நம்ம நிலையை ஏற்றுக்கொண்டதாகத்தான் நான் உணர்கிறேன். லெட் அஸ் செக் இட் அப். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எழுந்திருச்சு, விவசாயிகளுக்கு இந்த 5 வருட ஆட்சி காலத்துல, எங்க ஆட்சி காலத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்லை, விவசாயிகள் வந்து எங்களோட ஆட்சி காலத்துல மகிழ்ச்சியா இருந்தாங்க, இப்போ வந்து உங்களோட ஆட்சி காலத்துல நீங்க வந்து உங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி முழு கடன் அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணல, அப்போ நீங்க தான் வந்து உங்க ஆட்சி காலத்துல தான் விவசாயிகள் வந்து அப்போ மகிழ்ச்சியா இல்லைன்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது, அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து வரக்கூடிய பதில் வந்து, அப்போ அந்த 5 வருட காலத்துல மினிஸ்டர் ரமேஷ் அவர்கள் சொன்னது நெல் கொள்முதல் நிலையங்கள் கட்டல, அதுக்கப்புறம் வந்து சட்டத்துறை அமைச்சர் சொல்லும்போது குண்டாஸ் போட்டீங்க விவசாயிகள் மேல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ திமுக வந்து அப்ப என்ன கட்டமைக்க முயலுது சட்டமன்றத்துல? திமுக வந்துங்க சட்டமன்றத்தில் மட்டும் இல்லை, மக்கள் மன்றத்திலேயும் மக்களிடையே என்னன்னா 1967க்கு மேலே தான் மக்கள்லாம் துணியெல்லாம் போட்டாங்க. அதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஆதாம் ஏவாள் மாதிரி எல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, ஆடை இல்லாமல், நாகரிகம் இல்லாமல். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான், அதான் திமுக 67 தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தமிழ்நாடே கண்ணெல்லாம் திறந்து பார்த்து ஆனா ஆவணெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க வந்து ஒரு நாகரிகம் பண்பாடு வந்ததுன்னு ஒரு பொய்யான பரப்புரையே இங்கே இல்லை. அவங்க ஆரம்பத்துலேருந்தே அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க காந்தி பேர் வைக்க மாட்டாங்க, காமராஜர் பேர் வைக்க மாட்டாங்க, இப்படி பல பேர், கக்கன்லாம் எவ்வளோ பேர் நல்ல ஆள் தெரியுங்களா? அவரெல்லாம் வந்துங்க கடைசியில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தாங்க ட்ரீட்மெண்ட்க்கு, அதாவது இ வாஸ் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஹோம் மினிஸ்டர்னா சீஃப் மினிஸ்டரில் பாதி, கண்ட்ரோலிங் த போலீஸ். அவர் வந்து அரசியல்லேருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு பண்ணை வீடு இல்லை, அவருக்கு வந்து மிகப்பெரிய சொத்தெல்லாம் இல்லை. அவர் இந்த மதுரையில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். யாரையோ பார்க்க எம்ஜிஆர் அந்த இதுக்கு முதலமைச்சராக இருக்கும்போது ஆஸ்பத்திரிக்கு போனப்போ யாரோ காதை கடிச்சிருக்கான், சார் கக்கன் சார் இங்கே தான், ஐயோ வாங்கன்ட்டு போய் பார்த்துட்டு இன்னும் இப்படி இருக்கீங்களேன்னு உடனே விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவரை வந்து இந்த இதில் எடுத்துன்னு போங்க, அப்படி இப்படின்னு என்ன உதவி வேணும், ஏன் இப்படி இருக்கீங்க. ஸோ தே லிவ்டு சச் எ சிம்பிள் லைஃப். காங்கிரஸ் லீடர்ஸு 67க்கு முன்னால் வந்தவங்கெல்லாம் அவங்க வந்து காந்திய வழியில், நேருனுடைய வழியில் ஆட்சி பண்ணாங்க. அவங்களுக்கு விளம்பரம் பண்ணிக்கவும் தெரியாது, காசு அடிக்கவும் தெரியாது, தொழில் மயமாக்குனாங்க, நிறைய அணைகள் கட்டினாங்க. ஒரே ஒரு தப்பு என்ன நடந்ததுன்னா, இந்தியை திணிக்கிற ஒரு முயற்சி நடந்தது. அது வந்து பொதுவாக ஒரு சட்டம் வந்து லேப்ஸ் ஆகுது, லிங்க் லாங்குவேஜாக ஹிந்தி தான் வரும்ன்ற மாதிரி இருந்ததால் நாடு பூரா அதை திமுக எடுத்து அதை கொஞ்சம் குளிர் காஞ்சிட்டாங்க. அதில் கலவரங்கள்லாம் வந்து அதனால இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. மற்றபடி காங்கிரஸுடைய ஆட்சி நல்ல ஆட்சி தாங்க. ஸோ இவங்க இப்போ 5 வருஷம் நீங்கள் சொன்னதால் சொல்கிறேன், இவங்க 67க்கு முன்னால் தான் தமிழ்நாடே கண் விழித்தது, தமிழ்நாடே வந்து அப்போ தான் எல்லாம் நல்லா இருந்தாங்கன்றாங்க. ஸோ அது பொய்யான இது. திராவிட மாடல் ஒன்று கட்டமைச்சாங்கல்ல, திராவிடம் இருக்குதா? திராவிடம் இருக்கா சொல்லுங்க? திராவிடம்னா என்ன? பல நாளா இந்திய மலைக்கு கீழே இருக்கிறதெல்லாம் திராவிடம். சொல்லப்போனால் இந்தியம்னா என்ன? இந்த நாக்பூர் அந்த ஏரியா கீழே, மகாராஷ்டிரா, ஒரிசாவில் கொஞ்சம், ஆந்திரா, தெலங்கானா,
கர்நாடகா, கேரளா, அ, கோவா கூட திராவிடத்தில் தான் வரும். தமிழ்நாடு, பாண்டிச்சேரிலாம். இந்த திராவிடம் தான் இப்போ மாடலாக இருக்கா? திராவிடமே இல்லாதத சும்மாங்க. அதாவது நாங்கள் தான் பாஜகவை எதிர்ப்போம், நாங்கள் தான் வந்து வகுப்புவாதத்தை, மைனாரிட்டிகளுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, திமுக விட்டால் நாதி இல்லைன்றாங்க. ஏங்க பாஜகவை எதிர்க்கு ஒருத்தர் காஷ்மீர் டு கன்னியாகுமரி பாரத் ஜோடோ யாத்திரைன்னு போனார் ராகுல் காந்தி. நடந்தே போனார். 100 எம்பியை வச்சிங்கன்னா அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க கடந்த 13 வருஷமா. இவங்க கடந்த காலங்களில் பாஜகவோட அலையன்ஸ் வச்சவங்க,